வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்மளுடைய ஆலய பயணமில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் இருக்கக்கூடிய சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கும். நம்மளுடைய 4 ரூட்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா சாமிநாதபுரத்தில் தான் நம்மளுடைய சேலம் மாரியம்மன் கோவில் இருக்குது. ஸோ இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே என்ன மாதிரியான விசேஷ நாட்கள் நடக்கிறது, ஸோ என்ன பூஜைகள் நடக்குது, ஸோ இங்கே எப்படி கோவிலுக்கு வராங்க, என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாரம் நம்மளுடைய SSBOMA சேனலில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஸ்பெஷலாக அண்ட் ஒவ்வொரு கோவிலுமே வந்துட்டு உங்களுக்காக நம்ம உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம சேலமில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கும். ஸோ வாங்க உள்ள போகலாம், என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ நம்ம கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சேலம் புதிய பஸ் நிலையம் பின்புறம் சேலம் புதிய பஸ் நிலையம் வந்து இறங்கிட்டு சில்வர் பேலஸ் ஹோட்டல் வழியாக வந்தீங்கன்னா வண்டிப்பேட்டை தெருவில் இந்த அம்மா குடிக்கொண்டு இருக்காங்க. எவ்வளோ வருடங்களாக நம்ம கோவில் இருக்குங்க? 40 வருஷங்களுக்கு முன்னாடி தாத்தா வழிபட்ட அம்மன் வேப்ப மரத்துக்கடியில் சுயம்பாக பதியாக வச்சு தாத்தா வழிபாட்டை செய்துட்டு இருந்தாங்க. நான் 8 வயசுலேருந்து அம்மா வழிபாடு செய்துட்ருக்கேன். அம்மா உத்தரவு கொடுத்து 21 இடத்துலேருந்து புற்று மண் எடுத்து வந்து அம்மனுக்கு 6 அடி உருவம் செய்து இப்போ 10 ஆண்டுகள் ஆகுதும்மா. 10 ஆண்டுகள் ஆகுது. ஸோ சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான நாட்களில் வந்துட்டு நிறைய பக்தர்கள் வராங்க? அமாவாசை அன்று அம்மனுக்கு கும்பப்படையில் பிரசாதம் படைப்போம். அந்த கும்பப்படையில் பிரசாதம் வாங்கிறதுக்காகவே குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து ஆயிரம் கணக்கில் வந்து கூடுவாங்க. அம்மா கணவன் மனைவி இருவரும் வந்து கும்பப்படையில் பிரசாதத்தை கைப்பிடி பிரசாதம் தான் கொடுப்போம். அந்த பிரசாதம் கணவன் மனைவி இருவரும் வாங்கி சாப்பிடணும். எத்தனை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லைனாலும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 3 மாதம் சாப்பிடணும். தொடர்ந்து வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் சாப்பிடணும். அந்த 3 மாதத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க. நித்தம் சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க. அம்மா எனக்கு குழந்தை வரத்தை கொடு, உன் ஆலயத்தில் வந்து சாட்சியாக நிற்கிறேன்னு வேண்டுதல் செலுத்துவாங்கம்மா. குழந்தை வரத்துக்காக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. பூஜைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான டைம்லலாம் நடக்குது? பூஜைகள் வந்து காலை 6 மணிக்கு நடத்துகிறப்பம்மா. காலை 6 மணிக்கு நடத்துகிறதா இரவு 9 வரைக்கும் நடத்திருந்துருக்கும். அதே போல் காலையில் 6 மணிக்கு நடத்திறந்து முதல் கால பூஜை போடுவோம். மதியம் 12 to 1 மணிக்கு பூஜை நடக்கும். சாயங்காலம் 7 மணிக்கு பூஜை நடக்குமா. அதே போல் பௌர்ணமி தோறும் அம்மனுக்கு பச்சை பயிர் மடிகட்டி உற்சவர் அம்மாவுக்கு மடிகட்டுவோம். நமக்கு எப்படி வளைகாப்பு செய்துக்கிறோமோ அதே போல் அம்மனுக்கு 5 வகையான சாதம் செய்து வளைகாப்பு செய்வோம். வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு வளைகாப்பு நடத்தலாம். நம்ம கையாலேயே அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கலாம். அந்த பச்சை பயிரை 3ஆவது நாள் மடியறைக்கு குழந்தை வரம் கேட்டு வர தம்பதிகளுக்கு பச்சை பயிரை பிரசாதமாக கொடுப்போம். 3ஆவது நாள் இங்கே வழிபட வரக்கூடிய பக்தர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? வழிபாட்டு முறைங்கிறது மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை வச்சு முடிஞ்சு உங்கள் மனசில் எந்தெந்த கோரிக்கை இருக்கோ எந்தெந்த வேண்டுதல் இருக்கோ அத்தனை தீர்வுக்குமே அந்த 1 ரூபாய் நாணயத்தின் மூலியமாக குறைய தீர்க்கிறாங்க. எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க, வேண்டுதல் வச்சுட்டு வந்துடுவீங்க. இங்கே உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை வச்சு முடிஞ்சு சூளத்தில் கட்டிட்டா நித்தம் உங்கள் கோரிக்கை அம்மா காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான வழியும் தெரியும் அம்மா கொடுப்பாங்கம்மா. இங்கே நிறைய நம்ம தொட்டில் அப்படிங்கிறத பார்த்துறோம். அது எதுக்காக? குழந்தை வரத்துக்கு வர தம்பதிகள் மஞ்சள் துணியில் அம்மா விக்கிரகத்தை வச்சு கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு மரத்திலான தொட்டில் கட்டிகிட்டு இருந்தோம். இட வசதி பற்றாத குறையினால் மஞ்சள் துணியில் அம்மா விக்கிரகத்தை வச்சு கொடுக்குறோம். அது கோயில் முழுக்க கட்டுவாங்க. ஆலயத்தில் தொட்டில் ஆடுறது போல் என் குடும்பத்தில் தொட்டில் ஆளுன்னு வேண்டுதல் கட்டுவாங்க. நம்ம கோவிலுடைய இன்னும் ஏதாவது வரலாறு இருக்குங்களா, தெரியாது அவங்களுக்கு தெரியறதுக்காக? வரலாறுங்கிறது தாத்தா மூதாதைகளினுடைய முன்னோர்கள் தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார், இப்போ நான் இருக்கேன். தாத்தா வழிபட்ட அம்மன் தான் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் வாங்கும்போது
நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி இந்த இடத்துல சுயம்பு உருவாகும், பதி உருவாகும், இத்தனை நெருக்கமான ஒரு சிட்டிக்குள்ளே இவ்வளோ நெருக்கமாக இருக்கின்ற தெருவுக்குள்ளதாக இந்த அம்மா எப்படி உருவானாங்க, உருவாக்கப்பட்டதா இவங்கள உருவாகினாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து காவேரி அம்மன் மாரியம்மன் கோயில் பூசாரி, சரிங்களா, இலவம்பட்டியில் காவேரி அம்மன் மாரியம்மன் கோயில் பூசாரியாக இருந்து அங்கே கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலைகளால் இங்கே வந்து இடம் வாங்கி அந்த அம்மாவை மறக்க முடியாமல் வேப்ப மரத்துக்கு வழிபாடு செய்துட்டு இருந்தார். வேப்ப மரத்துக்கு வழிபாடு செய்து அதுக்கப்புறம் பதியாக எடுத்து வந்து பதி வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க. அம்மா தாத்தாவுடைய சொப்பனத்தில் வந்து நான் மாரியம்மனாக சமயபுரம் மாரியம்மனாக எங்கள் கொழுவிட்டு இருக்கேன்னு சொன்னதுனால அந்த அம்மாவை பெயரை சொல்லி நம்ம வழிபாடு செய்துட்டு இருந்தோம். நான் 8 வயசுலேருந்து வழிபாடு செய்திருக்கேன். அதே போல் 23 ஆண்டுகள் திருவிழா இந்த பங்குனி மாதத்தோடு நிறைவு பெற்றது. 23 ஆண்டு காலமாக திருவிழா நடத்திட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து திருவிழா நடத்தி அப்பா எதுவும் எடுத்து கண்டுக்கல, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடையாது. தாத்தாக்கு அப்புறம் நான் வழிபாடு அம்மாவை செய்துட்டு இருக்கேம்மா. சார் திருவிழா அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க சார், இந்த திருவிழா என்ன மாதிரியான மாதங்களில் எப்படி நடக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். பங்குனி முதல் ஞாயிறு அம்மனுக்கு பூச்சாட்டு விழா, 3வது ஞாயிறு அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், பூங்கரகம், அக்னிகரகம் அழகுத்தல் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அதே போல் வேஷம் அணிந்து வருவாங்க, வேண்டுதல் வச்சுக்குவாங்க, அம்மன் வேடம் அணிந்து வரேன்னு வேண்டுதல் வச்சு அம்மன் வேடம் அணிந்து வருவாங்க அம்மா. அதே போல் குழந்தை வரம் கிடைச்ச தம்பதிகளுக்கு அம்மனுக்கு துலாபாரத்தில் எடைக்கெடக்க காணிக்க செலுத்தி வேண்டுதல் செலுத்துவாங்க. இங்கே சாட்சியாக நிற்கிறாங்க. நம்ம யூடியூப்பில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலத்தை சார்ந்தவங்களும் இந்தியா முழுக்க இந்த அம்மாவை இப்போ தேடி வந்துட்டு இருக்காங்க. அம்மாவோட அருமை பெருமைகளை தெரிஞ்சு சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா முழுக்க தற்சமயம் இந்த அம்மா பக்தர்களை தன் வசம் ஈர்த்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுவாமியோட பாதம் இருக்கு இல்லையா, இதை பற்றி சொல்லுங்கள். சமயபுரத்தில், திருச்சி சமயபுரத்தில் நீங்கள் அம்மா ஆலயத்தை சுற்றி வரும்போது அம்மனுக்கு பின்புறம் பாதம் வச்சுருப்பாங்க, கருங்கல் பாதம் வச்சு அதில் வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க, அதில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா வர கூட்டங்கள் அதிகமாக வரும்போது பக்தர்கள் தொட்டு தொட்டு கும்பிட்றாங்க, அதே இடத்துல நின்றுக்கிறாங்கன்னு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பாதம் இருக்கும். அதே போல் நம்ம ஆலயத்துலேயும் அம்மனுடைய பாதத்தை நாம் அமைச்சிருக்கோம். இதே போல் ஸ்ரீசக்கரத்தில் மத்தியமமான இடத்துல அம்மனுடைய நெற்றி கண் வச்சுருக்கோம். இப்போ உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வேப்பம் தலவிருச்சம் வேப்பம் வரும். அதே போல் இது கிணறு, இந்த கிணத்துல ஆரம்பத்தில் தாத்தார் தோண்டிய கிணறு, நீரூற்றுலேயும் அம்மா இருக்காங்க, தலவிருச்சம் வேப்ப மரத்துலேயும் அமர்ந்து இருக்கிறனால இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சக்தியாக வலுவாக இந்த இடத்துல இருக்காங்க. பக்த கோடி பெருமக்கள் தம்பதிகள் இங்கே வளைகாப்பு வைபவம் நடத்திக்குவாங்க. நித்தம் தினம் இங்கே வளைகாப்பு வைபவம் நடக்கும். குழந்தையை தூக்கி வந்து சாட்சியாக நின்ன வண்ணமாக தான் இருப்பாங்க. இப்போ கூட ஒரு தம்பதிகள் வளைகாப்புக்கு வந்திருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த கும்பப்படையல் அப்படிங்கிறது என்னங்க சார்? கும்பப்படையிலங்கிறது கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொரியல் செய்து அம்மன் முன்னாடி 5 வாழை இலை விரித்து அங்கே ஆகாரத்தை எல்லாம் அம்மன் முன்னாடி வச்சு இந்த மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றி முருங்கைக்கீரை பொரியல் வச்சு 7 சப்த கன்னிகள், அம்மனுடைய 7 சப்த கன்னிகளுக்கு 7 மாவு உருண்டை வைப்போம். முதல் அம்மாவுடைய மகமாய் வந்து சாப்பிட்ற உருண்டையில் ஒரு சட்டியில் மாவிளக்கு செய்து நெய் தீபம் ஏற்றி உடுக்கை அடித்து பாட்டு பாடி தீபம் ஏற்றி ஆவாகனம் செய்வோம். அந்த ஜோதியை அழைச்சி வந்து ஆகாரத்தில் வைப்போம். அந்த ஆகாரத்தின் மூலியமாக அந்த ஜோதியின் வாயிலாக அம்மா அந்த படையில் சாப்பிட்றாங்க நைதீகம். இப்போ அந்த அம்மா ஜோதியின் வாயிலாக சாப்பிட்றாங்க. அந்த அம்மா சாப்பிட்ட அமிர்த படையில் நம்ம ஒரு கைப்படி தான் சாதம் கொடுப்போம். தம்பதிகள் இருவருக்குமே ஒரு கைப்படி சாதம் கொடுப்போம். அந்த சாதத்தை சாப்பிட்டு 1000 தம்பதிகளுக்கு உடனுக்குடனே கருவை தக்க வச்சுருக்காங்க, சாட்சி நின்று இருக்காங்க. இந்தியா முழுக்க அம்மாவை நினச்சி வியக்கிறாங்க. எப்படி இந்த அம்மாவால் ஒரு கைப்பிடி சாதத்தினால் எப்படி இத்தனாயிரம் பேர்த்துகளுக்கு உடனுக்குடன், ஏன்னா 5 லட்சம் 10 லட்சம் செலவழித்தாலுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க முழுமையாக சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தெய்வ கையில் தான் இருக்குது, நீங்கள் அம்மாவை தான் வேண்டிக்கங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கங்க, எல்லாம் அம்மா கையில் தெய்வத்து கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு கைப்பிடி சாதத்தின் மூலியமாக எப்படி இந்த அம்மா உடனுக்குடனே கருவை தக்க வைக்கிறாங்கன்னா எல்லா மக்களும் வியந்து இந்த அம்மா அதிசயமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த சாமியோட பிரசாதம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு மட்டும்தானே, இல்லை எல்லா பக்தர்களுக்குமே? கூட்டம் அதிகமாக வரதுனால இப்போ எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ அங்கத்தில் கழுபினி இருக்கவங்க, நோய்பினி இருக்கவங்களும் வாங்கி சாப்பிட்லாம். கூட்டம் வந்து 1000 தம்பதிகள், குழந்தை வரம் கேட்டு வர தம்பதிகள் 1000 பேர் வரும்போது அந்த ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் இங்கே கூட்டம் இருந்தே இருக்கும். அப்போ தம்பதிகளுக்கு மட்டும் கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். எல்லோருக்கும் கொடுத்தா 2 நாள் 3 நாள் தூக்கம் முளைச்சி நம்ம அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். உடலில் கழுபினி இருக்கிறவங்க பச்சை பயிறு பிரசாதம் சாப்பிட்லாம். இப்போ அம்மனுக்கு பௌர்ணமி அன்னைக்கு மடி கட்டுறோம். 3வது நாள் அம்மா மடியிலேருந்து அந்த பச்சை பயிறு பிரசாதத்தை இறக்கி அமாவாசை வரைக்குமே தினமே அந்த பச்சை பயிறு பிரசாதம் கிடைக்கும். அந்த பச்சை பயிறு பிரசாதம் குழந்தை வரத்துக்காகவும் சாப்பிட்லாம். உடலில் கழுபினி இருக்கவங்க, நோய்பினி இருக்கவங்களும் வாங்கி சாப்பிட்லாம். அதே போல் எங்களுக்கு தொழில் வளம் சிறக்கலை, நாங்கள் என்ன செஞ்சாலும் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அம்மா மடியில் கனி வச்சு வாங்கிட்டு அந்த பச்சை பயிறு பிரசாதத்தை ஒரு 5 பருக்க வாங்கி மஞ்சள் துணியில் முடிஞ்சு இல்லத்தில் வச்சுக்கலாம்.
உடல் பணி இருக்கவங்களும் வாங்கி சாப்பிட்லாம். ஓம் சக்தி. தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து தம்பதிகள் வந்திருக்காங்க. அகிலா, விமலா, மகிழரசன் தம்பதிகள் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு அமாவாசை எத்தனை அமாவாசை சாப்பிட்டீங்க? அமாவாசை அன்னைக்கு கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க. தற்சமயம் சித்திரை வெள்ளிக்கிழமை நன்னாளான இன்று வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுகப்பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஸோ நம்ம சேலமில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு நடக்கணும் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக என்னெல்லாம் வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத சுவாமிஜி நம்மக்கிட்ட நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம கண் கூட வந்து வளகாப்பு இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன்லேருந்து வரோம். மகிழரசன், விமலா. ஸோ நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து எப்படி உங்களுக்கு நம்ம சேலமில் இருக்கக்கூடிய இந்த கோவில் தெரியும்? சாமிஜி யூடியூப் மூலம் வீடியோ மூலம் பார்த்தேன். அதுலேருந்து பார்த்துட்டு வந்தது தான். ஆனால் ஸோ எவ்வளோ வருடங்களா உங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல்? 1.5 வருஷமாக குழந்தை எல்லாம் வந்துச்சு. வந்து 1 மாதம் சாப்பிட்டேன், குழந்தை தங்கிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பிரசாதம் சாப்பிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு இங்கே அதே கோவிலில் வளகாப்பு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருக்குது. நினச்சி பார்க்கல மாசமாக ஒன்று வந்ததுனால ஒரு நல்லது நடந்துச்சு. ஸோ இதே கோவிலுக்கு வந்து பிரசாதம், அதாவது குழந்தை வரம் வேண்டி கோவிலுக்கு வந்தாங்க. ஸோ இங்கே வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இப்போ இதே கோவிலில் வந்து இவங்களுக்கு வளகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய என்ன வரம் வேணும் அப்படின்னாலும் நம்ம கோவிலுக்கு வரலாம். ஸோ நினச்சதை நிறைவேற்றி சாட்சியாக இங்கே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பெருமையாகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இங்கே கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நேரடியாக வந்து பாருங்கள். அண்ட் நம்ம பேசக்கூடிய ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் நித்யா, நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். நான் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். என்னோடய ரிலேஷன் அங்கிள் இங்கே இருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க நிறைய பேத்துக்கு பேபி இல்லாதவங்களுக்கு பேபி கிடச்சிருக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்குன்னு. அதை நம்பிக்கையாக நினச்சி எங்கள் மாமா பொண்ணுக்காக மஞ்சள் துணியில் 1 ரூபா காயின் வச்சு கட்டி பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்களா? இல்லை, 3rd டைம் வந்திருக்கோம். ஓகே, 3rd டைம். ஸோ இங்கே வரும்போதே சில பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு போனதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக அடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாரம் வந்துட்டு? இல்லை, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஓகே, மந்த்லி ஒன்ஸ் திருச்செங்கோட்லேருந்து நம்ம சேலத்துட்ருக்கோம். ஆமாம். ஸோ வெளியூரில் இருந்துமே வந்து நம்ம சேலமில் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஒரு சார் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பெயர் எங்கே? என் பேர் வி கணேசன்மா. நான் வந்து கோயிலுக்கு ஒரு 6 மாதமாக தினமும் வரேன். எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து தினமும் பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு போனாக்கா அந்த பிரசாதம் வாங்கிட்டு போனாக்கா எனக்கு வியாபாரம் பரவாயில்ல. இப்போ நான் நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தது என்னென்னாக்கா எனக்கு உடம்பு இந்த கால் வலி வந்து அம்மாட்ட சொல்லிட்டு போய் அங்கே பச்சை பயிர் தருவாங்க. அந்த பச்சை பயிர் சாப்பிட கால் வலி சரியாக போயிடுது. அம்மாவோட மகிமையை நான் 6 மாதமாக பார்த்துட்ருக்கேன். அதே போல் எங்கள் அண்ணன் பொண்ணு, அது குழந்தை இல்லாத ஒரு 3 வருஷம் இருந்தது கல்யாணம் பண்ணி. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனோம். அவங்க கும்பப்படையில் சாதம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தை கிடுச்சுமா, குழந்தையும் பிறந்துருச்சு. இங்கேயே வளகாப்பு நடத்திட்டு சாமிகிட்டையும் குழந்தைய வச்சு எடுத்துக்கிட்டு போனோம். அது அந்த மாதிரி அம்மாவோட மகிமை எங்கள் குடும்பத்துக்கு நிறையா கிடச்சிருக்கு. அதனால் நான் வந்து இங்கே தினமும் வருவோம்மா. என் கால் வலி இப்போ பரவாயில்ல, தூங்க முடியாது அந்தளவுக்கு கால் வலி. இப்போ ரொம்ப மரண வேதனையாக இருக்கும். அந்த இதெல்லாம் இப்போ இல்லை. அதை அம்மாவை பார்க்க தினமும் வந்து எனக்கு அது சரியாக போயிடுதுமா. பிஸ்னஸும் எனக்கு சரியாக போயிட்டுருக்குது. போகுது. நான் அதிக ஆசைப்படல, ஓரளவுக்கு நம்ம வாழ்கிற அளவுக்கு அது அம்மா கொடுமான்னு கேட்டேன். அது எனக்கு அம்மா கொடுக்குது. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேம்மா. நீங்கள் எப்படி நம்ம கோவில் தெரிஞ்சு வந்தீங்க? நான் வந்துங்கம்மா இது ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் செல்லெலாம் பார்த்தேன். இங்கே வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரம்மா அதை காமிச்சாங்க. பார்த்துட்டு அதுலேருந்து தான் நாங்கள் சரி நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வரலான்னு அவங்கள கூட்டிகிட்டு இங்கே வந்தோம்.
இங்கே வந்த வாட்டி தான் தெரிஞ்சது இப்படி கோயில் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமேல தான் நாங்கள் இங்கே வந்தோமா, அதுலேருந்து தான் பரவாயில்ல எங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது அந்த இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி வேண்டுதல் வச்சு உங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றினீங்க? நாங்கள் வந்துமா 1 ரூபா காயின் வந்து இங்கே மஞ்சள் துணியில் கட்ட சொன்னாங்க, சூளத்தில் கட்டிட்டு போனோம். அதே போல் பிஸ்னஸுக்கும் அப்படி தான், அதையும் கட்டியிருக்கிறேன் 2 தடவை. அது பிஸ்னஸும் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த 1 ரூபா காயின் கட்டி குழந்தை வேண்டுதல் வச்சோன்னா வந்துட்டு குழந்தை தக்கிடுச்சுமா. வேண்டுதல் அப்படிங்கிறது இவ்வளோதான்? ஆமாங்க. இப்போ கூட எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் உடம்பு சரியில்லாத ஆஸ்பத்திரியில் இருக்கான். ஆனால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கே போயிட்டான். அதுக்கு வந்து நாங்கள் இங்கே என்ன பண்ணோம் வந்து இப்போ தாங்கம்மா ஒரு மாதம் ஆகுது, உயிருக்கு உயிர் விட்றோம் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டோம். உயிருக்கு உயிர்னாக்கா கோழி இருக்குது இல்லைங்களா, அது சேவல் ஒன்று வாங்கி அம்மாவுக்கு விட்டுறோம் அப்படின்னு வேண்டியிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவோமா. அவன் வந்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டே வந்து அவன் கையிலே கோழி வாங்கி கொடுத்து கொண்டாந்து இங்கே விட்டுருவோம். இப்போ நல்லா இருக்காரு? இப்போ நல்லா இருக்காருமா, கண் முழிச்சிட்டாரு. 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்காக உயிர் பிச்சை போடுமான்னு நான் தினம் வந்து கேட்டுட்ருக்கிறேன். இந்த பிரசாதமும் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் ஆஸ்பத்திரி. இப்போயும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன், அப்படி ஏகா மருத்துவமனையில் இருக்கார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் சின்ன திருப்பதிங்கம்மா. சின்ன திருப்பதிலேருந்து தினமும் வந்துடுவேன். பரவாயில்லைங்கம்மா, இங்கே வர எனக்கு பரவாயில்லைங்க, எனக்கு எல்லாமே இருக்குது. குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இல்லையா, அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது? அம்மா வந்து ரொம்ப மனசோடு இங்கே வந்துட்டு அன்றைக்கி மனசே சரியில்லாத நான் படுத்துருந்தேன்னு ஒரு தடவை ஒரு 15-20 நாள் இருக்கும், 20 நாள் இருக்கும். அப்போ வந்து விடிய காலம் 4:30 மணிக்கு என் கனவுல வந்து அப்படியே கண்ணுக்கு நேச்சுராக வந்து இப்படி அம்மா எப்படி இருக்கோ அப்படியே வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கு. உட்காந்துட்டு என்னை தலையெல்லாம் நீ விட்டு நீ கவலைப்படாத டே குழந்தடான்னு, உன்னை கைவிட மாட்டேன், நீ தைரியமாக இருறா அப்படின்னே சொல்லுதும்மா. அப்படியே எனக்கு தோணிகிட்டே இருக்குது. கண் முழிச்சு 5:15 டக்குன்னு முழிச்சிட்டேன். ஆனால் அது வரைக்குமே இருந்துச்சுங்கம்மா என் பக்கத்தில். யார்கிட்டையும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆமாங்கம்மா, ஏன்னா எனக்கு இறை பக்தி அதிகம். 20 வருஷமாக நான் மேல்மருவத்தூர் போயிட்டுருக்கிறேம்மா. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் கொஞ்சம் வயசானவொடனே காலும் வலி இருக்கிறதுனால இப்போ போக முடியறதில்ல. அம்மாவுக்கு எப்போ வந்தனோ அதுலேருந்து நான் தினமும் வந்துடுவேன். எனக்கு இங்கே இருக்கிற பூசாரிகள் எல்லாமே எனக்கு இது பண்ணுறாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார், உங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய அற்புதமான விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இருக்குமா, அம்மாவோட சக்தி, அம்மாவனுடைய அருள் அது எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நாட்டில் வந்து நான் வந்து என் சுயநலமாகவும் கும்பிட மாட்டோம்மா. நாட்டில் மழை பொழியணும், வெள்ளாமை விளையணும், எல்லா மக்களும் சுபிட்சமாக நல்லா இருக்கணும், யாருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் அப்புறம் எனக்காக வேண்டுவேன். எனக்கு வந்து இப்போ கடந்த ஓராண்டாக தான் நம்ம கோயிலை பற்றி நான் தெரிஞ்சுக்க வந்தேன். அதனால் வந்து ஓராண்டாக வந்து நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ 6-7 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். மிகுந்த ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வேண்டுதலாக வச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குது. மற்றபடி அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வந்துடுவேன் கட்டாயம். ரெகுலராக அந்த கோயிலுக்கு வர்றேன். எவ்ரிடே ஏதாவது ஒரு டயத்தில் கோயிலில் வந்து நான் வந்து சாமி கும்பிட்டு போகிறேன். அற்புதமான சக்தி. இந்த அமாவாசைக்கு வர்றது, பௌர்ணமிக்கு வர்றதெல்லாம் பார்த்தா மிகுந்த பிரமிப்பாக இருக்குது எனக்கு. அவ்வளோ கூட்டம் வர்றாங்க, த்ரூஅவுட் தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க, ஃபாரினர்ஸ் வர்றாங்க, எல்லாமே வர்றாங்க. கோயிலுடைய அற்புத சக்தியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் உணர்ந்துட்டு வர்றேன். இதில் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேருங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர், இந்தியாவில் குழந்தை இல்லாத தம்பதிகள் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிறப்ப ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயும் வயது வித்தியாசம் இல்லாமல் 40 வயசுக்காரங்க 50 வயசுக்காரங்க கூட ஆத்தாள்கிட்ட வந்து அந்த கோரிக்கை, அந்த கும்பப்படையல் சோறு வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு கட்டாயம் நடக்குது. இங்கே வந்து தினமும் அனுதினமும் 2 வளகாப்பு 3 வளகாப்பு இங்கே வந்து கோயிலில் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர்றாங்க. த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்தும் வந்துட்டுருக்காங்க. மொத்தத்தில் பார்க்குறப்ப ஒரு பிரமிப்பான சக்தி அம்மாக்கிட்ட இருக்கிறது எனக்கு உணர்றேன் நான். என்னோடய பேர் வந்து பூவரசன் சந்துருங்கம்மா. நம்ம சேலம் சமயபுரம் அம்மா வந்து பார்த்தோம்னா, அம்மா வந்து இங்கே உட்காந்துருக்கிறது எல்லாத்துக்கும் வரம் கொடுக்கறது தான் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம கேட்குறதுக்கு தயாரானா கொடுக்கறதுக்கு அம்மா ரெடியாக இருக்காங்க. வாய் திறந்து கேட்டாலே அம்மா கொடுத்துருவாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வந்து அம்மாவுக்கு தெரியும் தான் குழந்தைங்களுக்கு என்ன வேணுங்கிறது பெற்ற தாய்க்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம அம்மாகிட்ட வந்து கேட்கணுன்னுலாம் கிடையாது. வந்து நின்னாலே போதும். இது நான் அனுபவிச்சிருக்கேன், என் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கேன். வந்து நின்னாலே போதும். இது ஒரு 10 நாளாகவே எனக்கு ஒரு சில விஷயம் இல்லாமல் இருந்தது. அது இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அது நினச்சது வந்து அம்மா வந்து கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கணும்லாம் அவசியமே கிடையாது. அம்மாகிட்ட வந்து நின்று மனசார கும்பிட்டாலே போதும். அம்மா வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க. அதனால் எல்லோரும் வாங்க, நம்ம சேலம் சமயபுரம் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அம்மாவை கும்பிட்டு உங்கள் குழந்தை வரம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி அம்மாகிட்ட வாங்க. 1 ரூபா காயின் வச்சு மஞ்சள் துணியில் வச்சு கட்டுங்க. எல்லா வேண்டுதலும் நிறைவேறும்.
எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால் வந்து நம்ம சேலம் சமயபுரம் அம்மாவை வந்து கும்பிட்டு நல்ல விஷயங்கள் அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கி ஆகணும். 14 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. இந்த கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 2 மாதம் வந்து கும்பப்படையல் சாப்பிட்டேன். 3ஆவது மாதம் கருத்தங்கி குழந்தை பிறந்தது. அப்புறம் இங்கே ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கோயிலுக்கு இங்கே வந்து தான் டெலிவரி டைமுக்கு இங்கே வந்துட்டு தான் போனோம் நாங்கள். வந்துட்டு அப்புறம் அது இல்லாமல் இங்கே தான் வந்து வளகாப்பு நடத்தி எல்லாம் இது பண்ணிட்டு தான் போனோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு 2 மாதம் சாப்பிட்ருக்கீங்க, 3ஆவது மாதமே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 14 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. இங்கே வந்து தான் எனக்கு இதானது. நான் நிறையா கோயிலுக்கெல்லாம் சுற்றி பார்த்தேன். எந்த கோயிலையும் எனக்கு செட் ஆகலை. இங்கே வந்து தான் எனக்கு இதானது. சரி, இந்த கோயிலுக்கு நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? இப்போ தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 3 வருஷம் இருக்கும். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம நினச்சது என்ன கேட்டாலும் அம்மா தராங்க. நான் கேட்காமே குழந்தையும் கொடுத்தாங்க. எனக்கு இப்போ நல்லாவும் பண்ணி வசதி வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்குறா. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யார் வந்து நம்பிக்கையோடு வந்து கேட்டாலும் குழந்தை வர கிடைக்கும். நான் எத்தனை வருஷமாக அழுந்துருக்கேன் இந்த இடத்துல உட்காந்து. 14 வருஷமாக உட்காந்து அழுதுருக்கேன். எனக்கு இந்த பொண்ணு கிடச்சிது. நான் நாளைக்கு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இங்கே வந்து அம்மாவை பார்த்து கும்பிட்டுட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனேன். எனக்கு நல்லபடியாக ஒரு டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷனே எனக்கு இல்லாமல் நல்லபடியாக நான் பிள்ளை பெற்று வெளியே வந்தது அவ்வளோ தான். இன்றைக்கி நம்மளுடைய சேலமில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கும். ரொம்ப அழகான கோவில். அது மட்டும் இல்லாமல் நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் நிஜமாகவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எஸ், அதுக்கு சாட்சியாக இங்கே வந்து பாருங்கள், ஏகப்பட்ட தொட்டில்கள் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ₹1 நாணயம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த தொட்டில்கள் அப்படிங்கிறது, இந்த தொட்டில் ஆடும்போது நம்ம குழந்தைங்களுமே நம்ம வீட்லேயுமே வந்து தொட்டில் ஆடும் அப்படின்னு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக வேண்டி தொட்டில் கட்டக்கூடிய முறை இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன வேண்டுதல் நம்ம வைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் துணியில் ₹1 கட்டுறது அப்படிங்கிற விஷயமும் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு பௌர்ணமி, அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாளில் வந்துட்டு உங்களுக்காக சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியம் வேண்டி வரக்கூடியவங்களுக்கு கும்பப்படையல் அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு பச்சை பயிர் அந்த ஒரு இது கொடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே தீர்க்கிற மாதிரியான ஒரு விஷயமா பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வெளியூர்லேருந்து வந்து பக்தர்கள் வந்துட்டு குழந்தை பாக்கியம் பெற்று இங்கேயே வளகாப்பு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இன்னுமே ஒரு சந்தோஷமான விஷயம், ஆச்சரியமான விஷயம். நேரில் வாங்க. அண்ட் நிறைய பக்தர்கள் வந்து பேசியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல் நடந்தது, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு அருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேலமில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேரடியாக வாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து பார்த்து நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆலய பயணத்தில் இன்னொரு ஆலயத்தில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.